சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திரிச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா. என்ன வியட்நாம் வீடு ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சு. எதுக்குடா அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான். அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏன்டா அப்படி எழுதுன? மாத்து சொல்லி ஐடியா கொடுத்தது இவன் தான். நீ ஏன் ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்தது நான் தான். இதோ இந்த குண்டு அம்மாட்ட சொல்லி கொடுத்துச்சு. நீ ஏன்டி அம்மாட்ட மாட்டி விட்ட? பின்ன மெச்சுக்குவாங்களாக்கும். படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தனம் வேற. ஏய் இருடி, நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு என்ன துணைக்கு கூப்பிடல, அப்ப பேசிக்கிறேன். ராதா, ராதா, பேசு ராதா, பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா, பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா, பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? இந்தாங்க உங்க கர்ச்சீப், எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க. பேசாம வந்து சாப்பிட்டேன்டி. நீ சும்மா இருடி. இத பாருமா, நாளைக்கு தான் எனக்கு பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள். எனக்கு நீ இப்ப பணம் தர போறியா இல்லையா? என்ன சும்மா கத்த வைக்காத. நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம். ஊட்டி கீட்டின்னு சுத்தி பாக்குற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணும் சம்பாதிச்சு வச்சுட்டு போல. எல்லா பொண்ணுங்களும் 30 ரூபாய் பணம் கட்டி எஸ்கேஷன் போறாங்க. நான் மட்டும் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ இந்த ஊரெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். பார்வதி, வாங்க. மத்தியானம் ஏதோ பையன்னு சொல்லி வர சொல்லி இருந்தியாம்ல? வாடகைக்கார் 2-3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அதுதான். ஓ, இந்தா வரேன்.
நான் கேக்குறேன்ல, காலையில விடல. அம்மா, அப்பா சாப்பிடன்னு நானும் சாப்பிட மாட்டேன். சந்தோஷம், கை கழுவிக்க. இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உன் கூட இதே அக்கப்போரா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவுல என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ. ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா? கேட்கல, உணவு மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா. கையக்கரையில காஜா இருக்கிறான், அவனுக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முறுக்கு வாங்கி திக்கணும்ல, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? ஏதாவது அறிவு இருக்கா? தனியே ரோட்ல ஆள் வரது கூட தெரியல. கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? காலங்காத்தால முடிச்ச முடிய சரியில்லை. எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பிறக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு. இதுல சிரிப்ப வேற கிக்கின்னு. காலங்காத்தால முடிச்ச முடிய சரியில்லை. என்னடா இது வேஷம்? ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திட்டா. சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா ரொம்ப பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. அத்தை, ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கேயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பார்த்து எது கலையணும்? ஏய் பத்மபூஷணி, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு அதான் வேலையா? அரஞ்சனா காலங்கத்தால அவகிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு என்ன பாருங்கப்பா. நான் ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டு வரேன், வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றேன். உன் வாய் சும்மா இருக்காத. ஏன் அவங்கிட்ட வீணா வம்பு பண்ற நீ? அவன் மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறவோ இப்ப இருந்து அவன் அதிகாரம் பண்றா. ஆமா ஆமா, இவங்க 2 பேரும் எப்பவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அண்ணா, என்னடா நான் எழுதிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறேன்? என்ன வேணும்? 20 பைசா வேணும். போட. அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடுது. போட. இல்ல, எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு.
ஏய், நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன? போ, போ. ஏய், நீ சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தினையில எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி. அட போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்புல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுனா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், என்னம்மா? இந்த அரையாத்து பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தேன்டா. 30 ரூபாய் காணாமடா. 30 ரூபாய காணோம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல? இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தனாட்டம். அவன் மேல ஏயா பழி போடுறேன்? இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அடே அடே